குறள். வானின் ருலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. விளக்கம். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். இந்தக் குறளை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்க்கலாம். நகரத்தின் அலைமோதும் சாலைகளுக்கு மேலாக மேல் மாடி குடியிருப்பில் வாழ்ந்தான் பாண்டியன். அவனது வீட்டுக்கு மேலே வேறு வீடு எதுவும் இல்லை, வெறும் வானம் மட்டும். அந்த வானத்தின் கீழ் சூரியன் கருணை காட்டவில்லை. கான்கிரீட் கூரையைத் துளைத்து வெப்பம் இறங்கியது, சுவர்களில் ஊறியது, அவனது தோலில் ஒட்டிக்கொண்டது. வியர்வை அவனுடைய நிழலாகிவிட்டது. மதுரை அருகிலுள்ள கிராமத்தில் அவனது பெற்றோர் வாழ்ந்தனர். மூச்சு முட்டும் மதியங்களில் அவன் நினைவுகள் அங்கே பயணித்தன. சிவப்பு மண், திறந்த வானம், மழை நனைந்த மண்வாசனை. ஒரு மாலை வெப்பத்தை தாங்க முடியாமல் அவன் விடுப்பு கேட்டான். அடுத்த நாள் காலை வீட்டிற்குப் பயணம். மதுரை அருகிலுள்ள அந்த கிராமம் அவனை வேறொரு அமைதியால் வரவேற்றது. அவனது சிறுவயது வீட்டின் பின்புறம் பெரிய தோப்பு, தேங்காய் மரங்கள், பனை மரங்கள். அவற்றின் நீண்ட இலைகள் அமைதியான காவலர்களைப் போல அசைந்தன. அந்த நிழலில், "என்னடா இவ்வளவு திடீர்?" என்று கேட்டாள் அவன் அம்மா. பாண்டியன் சிரித்தான். "அம்மா, அங்கே வெப்பம் தாங்க முடியவில்லை." அவன் நகரத்தின் இரவுகள் பற்றி சொன்னான். குளிராத இரவுகள், கருகும் நாட்கள். அவனது தந்தை அமைதியாக கேட்டார். "ஒரு மரம் வளர்ந்தாலும் அது வெட்டப்படுகிறது. அதனிடத்தில் ஒரு கட்டிடம், பிறகு இன்னொரு. சரியான காலத்தில் பெய்யும் மழை அமுதம்தான், ஒரு புனித வரம். நம் முன்னோர்கள் அதை காத்திருந்தனர், அதை மதித்தனர். மழையால் வாழும் உலகிற்கு மழையின்மை நஞ்சு போன்றது." அந்த சிந்தனைகளில் கண்களை மூடியான் பாண்டியன். காற்று திசை மாறியது. மேகங்கள் அமைதியாகத் திரண்டன. இவ்வாறு எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் கன்னத்தில் வந்து முத்தமிட்டது மழை துளி. அது அவனுக்கு அமிழ்தக் கடலாகத் தோன்றியது. அந்த ஒரு மழைத்துளி பாண்டியனின் கன்னத்தில் விழுந்தது மட்டுமில்லை, அவன் மனத்திலும் விழுந்தது. அந்த நொடியில் அவன் உணர்ந்தான், மழை என்பது சாதாரண தண்ணீர் அல்ல. அது உயிர், அது நம்பிக்கை, அது உலகம் சுவாசிக்கும் அமுதம். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், "வானின் ருலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று." வானிலிருந்து மழை பொழிவதால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அதனால் மழையை அமுதம் என்று உணர வேண்டும். நாம் மரங்களை வெட்டும்போது நிழலை மட்டும் இழப்பதில்லை, நாளைய மழையையும் இழக்கிறோம். மழை இல்லாத உலகம் உயிர் இல்லாத உலகம். அதனால் மழையைக் காத்திடுவோம், மரங்களை வளர்ப்போம், இயற்கையை மதிப்போம். ஏனெனில் வானம் தரும் ஒவ்வொரு துளியும் உலகிற்கான அமுதம்.